CBSE class 10th physics textbook la electricity topic sum பண்ணலாம் பாருங்க. 12th sum, several electric bulbs designed to be used on a 220 volt electric supply line are rated 10 watt. How many lamps can be connected in parallel with each other across the two wires of 220 volt line if the maximum allowable current is 5 ampere? இப்போ என்ன பண்ணிடலாம்னா இதாக ரெண்டு பாயிண்ட்லேருந்து அதாவது லைன்லேருந்து எடுக்கிறோம். இப்போ நிறைய பல்ப்ஸ் இப்படி பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி எத்தனை பல்ப்ஸ் கனெக்ட் பண்ணுறோம், n பல்ப்ஸ் கனெக்ட் பண்ணுறோம்னு அஷ்யூம் பண்ணிக்கி. எல்லா பல்பும் ஐடென்டிக்கலாக இருக்குது, எல்லா பல்புமே பேரலில் கனெக்ட் பண்ணுறோம். அதனால் எல்லாத்துக்குமே பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும், பவரும் சேமாக இருக்கும், கரண்ட் எல்லா பல்புலையும் சேமாக இருக்கும். ஒவ்வொரு பல்புலையும் கரண்ட் வந்து ஐ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அஷ்யூம் பண்ணிட்டோம்னா n பல்பில் கரண்ட் பாஸ் ஆகுது, ni கரண்ட் வரணும். அப்போ மொத்த கரண்ட் எவ்வளோ எடுத்துக்கலாம், ni. I என்றது கரண்ட் த்ரூ ஈச் பல்பு, n என்றது நம்பர் ஆஃப் பல்ப்ஸ். சரிங்களா? இந்த ni கரண்ட் தான் வந்து இங்கே பவர் லைன்ல இருந்து ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து 5 ஆம்பியரை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ n இன்ட்டு ஐ இருக்கு இல்லையா, n இன்ட்டு ஐ தான் 5 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுல இருந்து ஐ இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, 5/n வச்சுக்கலாம். ஓகேவா? ஐ என்றதான் கரண்ட் பாசஸ் த்ரூ ஈச் பல்ப். இப்போ பல்புக்கு பவர் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, பவர் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. சரிங்களா? பவருக்கு வி இன்ட்டு ஐன்னு போட்டுடலாம். ஓகேப்பா. இப்போ ஐ பிளேஸில் என்ன போட்டுக்கலாம், 5 ஆம்பியர் பை என்னன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? பவர் எவ்வளோ போட்டுக்கலாம் பாருங்க, பவர் எவ்வளோ கொடுத்தாங்க, 10 வாட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பவர் 10 வாட் போடுங்க, வி எவ்வளோ போடணும், 220 போடணும். ஐ பிளேஸில் என்ன பண்ணணும், 5 ஆம்பியர் பை n. சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு n இந்த பக்கம் வந்துடும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு இந்த 22 இன்ட்டு 5 போடணும்ப்பா. 22 இன்ட்டு 5 எவ்வளோ வருது, 110. ஸோ அப்போது மொத்தம் எத்தனை பல்ப்ஸ் நம்ம மேக்ஸிமம் பல்ப்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள், 110 பல்ப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆன்சர் வரும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A hot plate of an electric oven connected to a 220 volt line has two resistance coil A and B, each of 24 ohm resistance, which may be used separately in series or in parallel. What are the currents in the three cases கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஓம்ஸ்லால V ஈக்குவல் டு ஐஆர்னு தெரியும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 220 வோல்ட் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் 24 ஓம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் செப்பரேட்டாக எடுக்கணும், ஒரு ரெசிஸ்டன்ஸை செப்பரேட்டாக எடுத்தோம்னா அப்போ ஐ இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், V பை ஆர் வருதா. V எவ்வளோ கொடுத்தாங்க, 220 வோல்ட் டிவைட் பை 24. இப்போ 220 24ல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வோல்ட் இது ஆம்பியர், டிவைட் பண்ணிங்கன்னா நியர்லி நமக்கு 9.166 வோல்ட் பை ஆம்பியர் வந்து ஓம்னு கிடைக்கும். அதாவது செப்பரேட்டாக ஒரு எலக்ட்ரிக் ஓவன் எடுத்தீங்கன்னா அதில் கரண்ட் வந்து இவ்வளோ பாஸ் ஆகும். செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சீரீஸ் சொல்லியிருக்காங்க. சீரீஸில் ரெண்டு ரெஜிஸ்டர்ஸை கூட்டணும்னா R + R 2R வரும். அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் 2R, 2 × R எவ்வளோ, 24, 48 ஓம்னு கிடைக்குது. அப்போ செகண்ட் கேஸில் கரண்ட், சீரீஸில் கரண்ட் எவ்வளோ வரும்னா V பை ஆர் போடணும், 2R போடணும். சரிங்களா? V 220 பை 2R எவ்வளோ, 48 போட்டிங்கன்னா இதை சிம்பிளை பண்ணணும், வோல்ட் பை ஆம்பியர், 220 வோல்ட் பை 48 ஆம்பியர். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு 4.58 கிடைக்கும் ஆம்பியர். சரி, 4.5. இது ஓம்பா, ஆம்பியர் கிடையாது, ஓம். ரெசிஸ்டன்ஸ் வந்து இது ஓமில் இருக்குது அப்படின்னா ஆன்சர் கிடைக்குது ஆம்பியரில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆம்பியரில் கிடைக்கும், 4.58 ஆம்பியர். தேர்ட் பாருங்கள், பேரலில் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? தேர்ட் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணணும். அப்போ பேரலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆர், பேரலில் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் R/2 வரும். R எவ்வளோ, 24 பை 2 பண்ணிங்கன்னா 12 ஓம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், நமக்கு கரண்ட் தானே வேணும், கரண்ட் ஈக்குவல் டு V பை ஆர். V எவ்வளோ, 220 டிவைட் பை R எவ்வளோ, 12. 220யும் 220 வோல்ட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 12 ஓம். இது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 18.33 வோல்ட் பை ஓம் வந்து ஆம்பியர். ஆன்சர் வந்து 18.33 ஆம்பியர் கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கம்பேர் தி பவர் யூஸ்ட் இன் தி 2 ohm ரெசிஸ்டர் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 6 வோல்ட் பேட்டரி இன் சீரீஸ் வித் 1 ohm அண்ட் 2 ohm. அதாவது 6 வோல்ட்டு, இங்கே 1 ohm, இங்கே 2 ohm இருக்குப்பா. ஓகேவா? இப்போ சாரிப்பா, இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும், பவர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் கரண்ட் கண்டுபிடிக்கலாம்ப்பா. கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, V = IR ஃபார்முலா எடுத்தோம்னா I = V பை ஆர் வரும்.
மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சீரீஸில் 1 + 2 3 வருது. பொட்டன்ஷியல் 6/3 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 2 ஆம்பியர் கிடைக்கும். இப்போ நமக்கு பவருக்கு ஃபார்முலா வேணும். பவருக்கு வந்து I²R. நமக்கு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸில் தான் பவர் கேட்குறாங்க. அப்போ 2 ஓம் ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் வந்து 2 ஆம்பியர் பாஸ் ஆகுது. அப்போ 2² × 2 போடலாம். கரண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 2² 4 4 × 2 எவ்வளோப்பா? 8 வாட். ஆன்சர் வந்து 8 வாட்னு எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ செகண்ட் கேஸ் போகலாம் பாருங்க. 4 வோல்ட் பேட்டரி பேரலல் இன் 12 ஓம் அண்ட் 2 ஓம் சொல்லியிருக்காங்க. இப்போ 4 வோல்ட் பேட்டரி 12 ஓமும் 2 ஓமும் பேரலில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ 4 வோல்ட் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணால் 2 ஓமுக்கும் 12 ஓமுக்கும் 2 ஓமில் பொட்டன்ஷியல் வந்து சேம் as 4 வோல்ட் இருக்கும். ஏன்னா பேரலில் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா? V²/R. V எவ்வளோ? 4 தெரிஞ்சு. அப்போ 4²/R வந்து 2. ஏன்னா 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் பவர் கேட்குறாங்க. 4² வந்து 16. 16/2 எவ்வளோப்பா? 8. ஸோ 8 வாட். அப்போ ரெண்டு கேஸ்லையுமே பவர் கன்சம்ட் இன் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 வாட்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.